வணக்கம். வாடகை மனைவி பகுதி 6. கதையை எழுதி வாசிப்பது நான் நிர்மலா சிவகுமார். நம்முடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நிறைய நண்பர்கள் பார்த்துட்டு வரீங்க. தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் அத்தனை நண்பர்களுக்கும் நன்றிகள். கொஞ்ச நேர பிரிவுக்கே இவ்வளவு வலிக்குதே, நீ இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும் நிலா? சிறிது நேரத்தில் நிலாவும் அர்ஜுனும் காரில் கிளம்ப தயாரானார்கள். வாசல் அருகே நின்றபடி மீனா சிரித்துக்கொண்டே சொன்னார், நிலா, லஞ்ச் பாக்ஸ் எடுத்துக்கிட்டியாமா? எடுத்துக்கிட்டேன் அத்தை. அர்ஜுன் கார் டோரை திறந்து வைத்தான். நிலா உள்ளே அமரும்போது கூட அவன் பார்வை அவளை விட்டு நகரவில்லை. அதை பார்த்த அந்த உறவினர் அக்கா மீனாவை மெதுவாக இடித்தார். மீனா, என்னக்கா? இந்த 2 பேருக்கும் ஜோடி பொருத்தம் ரொம்ப அழகாக இருக்கு. மீனா மெதுவாக சிரித்தார். அக்கா மீண்டும் சொன்னார், நம்ம சொந்தக்காரங்களை பற்றி உனக்கே தெரியுமே. அதிகமாக படிக்காதவங்க, தேவையில்லாமல் கஷ்டப்படுற மாதிரி பேசிடுவாங்க. ஆனால் அவர் காரில் அமர்ந்திருந்த அர்ஜுனையும் நிலாவையும் பார்த்தார். ஒருவேளை இவங்க 2 பேருக்கும் மனசு ஒத்து போயிருந்துச்சுன்னா சீக்கிரமாக கல்யாணத்தை முடிச்சிடு மீனா. அந்த வார்த்தையை கேட்டதும் மீனா சில நொடிகள் அமைதியாக நின்றார். அவர் பார்வை மெதுவாக நிலாவை தேடியது. மஞ்சள் நிற சுடிதாரில் சிரித்துக்கொண்டே அர்ஜுனிடம் ஏதோ பேசிக்கொண்டிருந்தாள். அந்த பெண்ணின் கண்களில் இருந்த அன்பையும் தனிமையையும் மீனா முதல் நாளிலிருந்தே உணர்ந்திருந்தார். அவர் மெதுவாக பெருமூச்சு விட்டார். ஆமாக்கா, எனக்கும் இந்த நிலாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. பாவம், அப்பா அம்மா இல்லாத பொண்ணு, ஹாஸ்டலில் தான் இருந்தா. அவரது குரல் மெதுவாக மாறியது. இப்போ இவ வந்து 1 மாதம்தான் ஆகுது. ஆனால் வந்த நாளிலிருந்தே எனக்கு மனசுக்குள்ளே ஏதோ தோணிக்கிட்டே இருக்குக்கா என்றாள் மீனா. அக்கா சிரித்தார். அதான் சொல்கிறேன், அர்ஜுன்கிட்ட பேசு. மீனா உடனே மெதுவாக தலையசைத்தார். ஒரு நாள் வாய்ப்பு கிடைக்கும்போது பேசணும்க்கா. ஆனால் அவர் சுற்றி பார்த்தார். இந்த சமூகம் எல்லாத்தையும் புரிஞ்சுக்காதுக்கா. என் பையன் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணை வீட்டில் கொண்டு வந்து வச்சிருக்கான்னு சொன்னால் தப்பாக தான் பேசுவாங்க. அவரது கண்களில் சிறிய பயம் தெரிந்தது. ஏனெனில் இந்த உலகம் உண்மையான அன்பை விட மற்றவர்களின் வாழ்க்கையை பேசுவதில்தான் அதிக ஆர்வம் கொண்டது. அக்கா மெதுவாக மீனாவின் கையை பிடித்தார். உலகம் எதுவும் பேசட்டும், உன் பையன் சந்தோஷமாக இருந்தால் போதும். மீனா உடனே காரை பார்த்தார். அங்கே அர்ஜுன் நிலாவின் சீட் பெல்ட்டை சரி செய்து கொண்டிருந்தான். அவளோ அமைதியாக அவனை பார்த்து கொண்டிருந்தாள். அந்த பார்வையிலேயே இருவருக்கும் உள்ள காதல் தெளிவாக தெரிந்தது. மீனாவின் இதயம் மெதுவாக நிம்மதியடைந்தது. என் பையன் வாழ்க்கையில் இந்த பொண்ணு வந்ததிலிருந்து அவன் சிரிப்பு கூட மாறிடுச்சு. அவர் கண்களில் சந்தோஷம் தெரிந்தது. கார் மெதுவாக ரோடில் சென்று கொண்டிருந்தது. ஆனால் அர்ஜுனின் மனம் மட்டும் அமைதியாக இல்லை. ஏனெனில் பிளே ஸ்கூல் நெருங்கிக் கொண்டே இருந்தது. அதாவது இன்னும் சில நிமிடங்களில் நிலா அவன் அருகில் இருக்க மாட்டாள். அவன் அடிக்கடி அவளை பார்த்து கொண்டே டிரைவ் செய்தான். அதை கவனித்த நிலா சிரித்தாள். ரோடை பார்த்து டிரைவ் பண்ணுங்க. ரோடையும் பார்க்குறேன், உன்னையும் பார்க்குறேன். அவள் சிரிப்பை அடக்க முடியாமல் திரும்பி பார்த்தாள். இவ்வளவு ரொமான்ஸ் வேண்டாம். அவன் உடனே கேட்டான், அப்படின்னா என்ன செய்ய? நீ என் பக்கத்தில் இருக்கும்போது வேற எதிலும் மைண்டு போக மாட்டேங்குது. நிலாவின் இதயம் மெதுவாக உருகியது. அவள் ஜன்னலை பார்த்தபடி மெதுவாக கேட்டாள், நான் இல்லாமல் இருந்தா என்ன பண்ணுவீங்க? அவன் ஒரு நொடி கூட யோசிக்கவில்லை. சும்மா இருப்பேன், அதான் எல்லோரும் இருப்பாங்க. ஆனால் அவன் குரல் மெதுவாக இறங்கியது. ஆனால் உயிரோடு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகாது. அந்த வார்த்தையை கேட்டதும் நிலா அமைதியாக அவனை பார்த்தாள். அவன் கண்களில் இருந்த உண்மை அவளை முழுவதுமாக காதலில் மூழ்கடித்தது. சில நிமிடங்களில் பிளே ஸ்கூல் கேட் தெரிந்தது. அர்ஜுனின் முகம் உடனே சுருங்கியது. கார் மெதுவாக நின்றது. ஆனால் அவளை இறக்கிவிட அவனுக்கு மனமே வரவில்லை. நிலா பேகை எடுத்தாள். அப்போது அவன் மெதுவாக கேட்டான், கண்டிப்பாக இன்னைக்கு ஸ்கூல் போகணுமா என்று. நிலா சிரித்தாள். அர்ஜுன், சீரியஸ்லி கேட்குறேன். ஒரு நாள் லீவ் போட்டால் என்ன ஆகும்? பாப்பாங்களோட பேரண்ட்ஸ் கேள்வி கேட்பாங்க. நானே ஆன்சர் சொல்லிடுறேன். அவள் சிரித்துக்கொண்டே தலை சேர்த்தாள். நான் போயிட்டு வந்துடுறேன். அவன் குழந்தை மாதிரி முகம் வைத்தான். ஈவினிங் சீக்கிரமாக வருவியா? ப்ராமிஸ்.
நிலா மெதுவாக தனது சிறிய விரலை நீட்டினாள். ப்ராமிஸ். அவன் உடனே அவள் விரலை பிடித்தான். ஆனால் அதை விடவே அவனுக்கு மனம் வரவில்லை. அந்த சில வினாடிகளில் கூட இருவரின் கண்களும் காதலால் நிரம்பி இருந்தது. பின்னால் ஹாரன் சத்தம் கேட்டதும் நிலா சிரித்தாள். சரி, பாய். அவள் டோரை திறந்து இறங்கினாள். சில அடிகள் நடந்துவிட்டு திரும்பி பார்த்தாள். அர்ஜுன் இன்னும் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அவன் கண்களில் சீக்கிரமா திரும்பி வா என்ற ஏக்கம் தெளிவாக இருந்தது. அன்று அர்ஜுனுக்கு நேரமே நகரவில்லை. ஆஃபீஸ் கேபினில் லேப்டாப்பை ஓபன் பண்ணி வைத்திருந்தான். ஆனால் ஸ்கிரீனில் என்ன இருக்கிறது என்பதை கூட அவன் கவனிக்கவில்லை. ஏனெனில் அவன் மனம் முழுவதும் நிலாவை சுற்றிதான் ஓடிக்கொண்டிருந்தது. மார்னிங் அவன் மஞ்சள் நிற சுடிதாரில் காரிலிருந்து இறங்கி சென்ற அந்த நொடி இன்னும் அவன் கண்முன்னே இருந்தது. அவன் சேரில் சாய்ந்தபடி மெதுவாக சிரித்து கொண்டான். இந்த நிலா இவ்வளவு பாடாய் படுத்துறாளே, அவன் தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான். குழந்தை மாதிரி ஃபேஸ் வச்சுக்கிட்டு என்னெல்லாம் பண்றா? அடுத்த நொடி அவன் சிரிப்பு மெதுவாக மாறிவிட்டது. நிலாவின் கண்களில் சில நேரங்களில் தெரியும் அந்த தனிமை, அவளுக்குள் மறைந்து கிடக்கும் வலி, அதை நினைத்தாலே அவன் மனது உடைந்து போய்விடும். பாவம், கடவுள் ஏன் இவளுக்கு இவ்வளவு தண்டனை கொடுத்தாரு? அவன் பார்வை ஜன்னல் வெளியே தெரிந்தது. அப்பா அம்மா இல்லாமல் ஆசிரமத்தில் வளர்ந்துருக்கா. அவன் கைகளை மெதுவாக இறுக்கி பிடித்தான். கடைசி வரைக்கும் இவளை கண்கலங்காமல் பார்த்துக்கணும் என்று மனதில் நினைத்து கொண்டான். அந்த நொடி அவனுக்கே புரிந்தது, இது சாதாரண அன்பு இல்லை. இந்த பெண் இல்லாத வாழ்க்கையை அவனால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. அவன் ஃபோனை எடுத்தான். வால்பேப்பரில் இருந்த நிலாவின் கேண்டிட் ஃபோட்டோவை பார்த்தான். அவன் முகம் மெதுவாக சாஃப்டானது. இப்போ நீ என்ன பண்ணிகிட்ருப்பேன்னு தெரியல, ஆனால் நான் மட்டும் உன்னை மிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அவன் சிரித்தபடி ஃபோனை மூடினான். ஆனால் அதற்கு பிறகு ஆஃபீஸ் ஒர்க் முழுவதுமாக மிஸ் ஆகிவிட்டது. ஒரு ஃபைலை 3 முறை படித்தும் புரியவில்லை. மீட்டிங்கில் கூட நிலா என்ற பெயரை ஆல்மோஸ்ட் சொல்லக்கூட வந்தான். அவன் நண்பன் கார்த்திக் சிரித்தான். டேய், நீ ஆஃபீஸ்க்கு வந்திருக்கியா இல்லை லவ்வில் மூழ்கி ஃப்ளோட்டிங்கில் இருக்கியா? அர்ஜுன் சிரித்தான். ரெண்டுமே. அட பாவி, இவ்வளவு சீக்கிரமாவா? அவன் மெதுவாக சொன்னான். சில பேர் நம்ம வாழ்க்கையில் லேட்டாக வந்தாலும் ஃபுல் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். கார்த்திக் உடனே விசில் அடித்தான். மச்சி, நீ டீப்பாக விழுந்துட்ட. அர்ஜுன் சிரித்துக்கொண்டே வாட்சை பார்த்தான். 3:45. அவன் உடனே லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டான். டேய், மீட்டிங் டுமாரோ என்று சொல்லிவிட்டு ஆல்மோஸ்ட் ஓடினான். ஏனெனில் இன்னும் சில நிமிடங்களில் நிலாவை பார்க்க போகிறான். அந்த எண்ணமே அவன் இதயத்தை குழந்தை மாதிரி சந்தோஷப்படுத்தியது. சில நேரத்தில் அவன் பிளே ஸ்கூல் வாசலுக்கு வந்து சேர்ந்தான். ஆனால் வாசலில் யூஸ்வலி நிற்கும் நிலா அங்கே இல்லை. அவன் புருவம் சுருங்கியது. எங்கு போனா? அந்த நேரத்தில் வாட்ச்மேன் வேகமாக ஓடி வந்தார். சார். அர்ஜுன் பதறி திரும்பினான். என்னாச்சு? மேம் இப்போதான் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிருக்காங்க என்றான். அந்த ஒரு வார்த்தை அர்ஜுனின் இதயத்தை அப்படியே நிறுத்திவிட்டது. ஹாஸ்பிட்டலா? என்னாச்சு? அவன் குரல் முழுவதும் பதட்டம். கைகளே வேர்த்து விட்டது. சார், கவலைப்படாதீங்க, ஒரு குழந்தை தெரியாமல் கீழே விழுந்துடுச்சு. நிலா மேம் தான் ஆட்டோவில் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாங்க என்று கூறினான். அப்போதான் அர்ஜுனுக்கு மூச்சே வந்தது. அவன் உடனே ஃபோனை எடுத்தான். நிலாவுக்கு கால் செய்தான். ரிங் போனது. ஆனால் அவள் அட்டன் செய்யவில்லை. பிக்கப் த கால் நிலா என்று அவன் மீண்டும் மீண்டும் கால் செய்து கொண்டே இருந்தான். ஆனால் நிலா ஃபோனை எடுக்கவில்லை. அவன் டென்ஷனில் கார் ஸ்டியரிங்கை பலமாக பிடித்தான். எந்த ஹாஸ்பிட்டல்னு கூட தெரியல. அவன் நெற்றியில் வியர்வை முத்துக்கள் தெரிந்தது. ஹார்ட் வேகமாக துடித்து கொண்டே இருந்தது. ப்ளீஸ் நிலா, ஒரு தடவை பேசு. அவன் ஆல்மோஸ்ட் பயந்து போயிருந்தான். அந்த நேரத்தில் அவன் ஃபோன் திடீரென ரிங் ஆனது. அவன் உடனே ஸ்க்ரீனை பார்த்தான். அடுத்த நொடி அவன் இதயம் மெதுவாக துடித்தது. ஸ்க்ரீனில் ஒய்ஃப் காலிங். அவன் அந்த பெயரை சில வினாடிகள் பார்த்து கொண்டே இருந்தான். அவளுடைய நம்பரை சேவ் செய்யும் போது தன்னை அறியாமலேயே அந்த பெயரை வைத்திருந்தான். ஆனால் இப்போ அந்த ஒரு வார்த்தை கூட அவனுக்கு உயிர் திரும்பிய மாதிரி ஃபீல் கொடுத்தது. வாடகை மனைவி தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.